வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. இந்த பதிவை பெண்கள் மட்டும் பாருங்கள் அப்படின்னு பதிவுள்ளேன். ஏன் பெண்கள் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறும் மனங்களில் குழந்தையோட நிறைய பேர் இருக்கிறீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தையோடு இருந்தால் வேண்டாம். ஆனால் குழந்தை இருக்கிறவங்களும் என்ன செய்றீங்க, நீங்கள் குழந்தை இல்லாமல் வேணும்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் முதல்ல பெண்கள் மட்டும் இதை கவனமாக பாருங்கள். பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது. ஆனால் வரக்கூடிய கணவனுக்கு குழந்தை இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் அவங்க நினைக்கக்கூடியது, உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு மேல் இருந்தால், ஒரு பையனுக்கு ஒரு 5 வயசு 7 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பையனுக்கு 5 வயசு ஆச்சு, 7 வயசு ஆச்சு, 8 வயசு ஆச்சு, 10 வயசு ஆச்சு, அப்போ அடுத்து அவங்களுக்கு குழந்தை பெறும் தகுதி இருக்குதா, ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்று எதிர்பார்க்குறாங்க ஆண்கள். ஆனால் பெண்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 2 குழந்தை இருக்கும்போது இன்னொரு குழந்தைய நீங்கள் பெற்றுக்கிற கூடாதுங்கிற ஒரு இதுலேயும் இருக்கிறீங்க. ஏன்னா அவர் வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் உழைத்து போட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கணவன்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண் குழந்தை இருந்தால் வேண்டாம். ஏன் ஆண் குழந்தை இருந்தால் வேண்டாம்ன்றாங்கன்னா, அந்த குழந்தை ஒரு 20 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது என்றால், இவர் நம்மளுடைய பெத்த அப்பா இல்லை என்று தெரிந்தால், அந்த பையன் உங்களுக்கு ஒரு பெத்த தாய் தாப்பனுக்குள்ள உறவை குறைத்து விடுகிறது. நான் நிறைய அனுபவத்தில் பார்க்குறேன். அதே பெண் குழந்தையாக இருந்தால், திருமண வயது வரும் பொழுது அவர் முடித்து வேறு இடத்துக்கு கொடுத்து விடுகிறார். அதே அந்த பெண் ஒரு வயதுக்கு வரும் நிலையில் இருந்தால், அந்த கணவன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு பிறந்த பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்லி தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் சொல்லுகிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால பெண்களுக்கு நான் இதை ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த 30 வருடங்களில் ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்கிறீங்க இல்லையா, அதைத்தான் நான் சொல்கிறேன் எப்படி எப்படி இருக்குன்னு. அதனால தான் நிறைய பேர் பெண்களுக்கு ஆண் குழந்தை இருந்தால் வரும் கணவன்மார்கள் இல்லை வேண்டாம், பெண் குழந்தையாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏதோ ஒரு இன்னைக்குள்ள பெண்களுக்கு நகையெல்லாம் போட வேண்டியது இல்லையே. ஏன்னா நீங்கள் முதல் மனம் உள்ளவர்களும் பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு யாருமே நகை போட வேண்டியதில்லை, பெண்ணை கொடுத்தால் போதும். ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் நான் இவ்வளோ நகை போடுவேன் என்று நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன்னா யாருமே நகை கேட்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. என் பெண்ணை பிள்ளையை பெற்று வளர்த்து நல்ல முறையில் நான் வச்சுருக்கிறேன், நான் நகை எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ நானே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைகள், அதில் கணவர் கிடையாது. அப்போ நாயுடு சமுதாயம், 2 பேருமே நாயுடு சமுதாயம். ஆனால் பெண் பிஎஸ்சி நர்சிங் படித்திருந்தாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பதிஞ்சிருக்கிறாங்க, பதியும் போது கடன் இருக்கிற சொல்லலை. நான் போட்டோ ஜாதகம் கொடுத்தேன், போட்டோ பிடிச்சிக்கிடுச்சு. பேசும்பொழுது அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, என் பிள்ளைகள் இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கடன் இருக்குது, இதை அடைச்சிட்டு உங்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னார், பெண்ணை பிடிச்சிக்கிடுச்சு, நீங்களும் பிஎஸ்சி நர்சிங்கை படிக்க வச்சுருக்கீங்க, ஃபாரின் கூப்பிட்டு போனால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ கடன் இருக்குது, 2 லட்சம். இந்த 2 லட்சத்தை ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்டு அந்த 2 லட்சத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. அந்த போன இடத்துலையே அவங்க வர சொன்னாங்க, இன்னாருக்குனாப்புல. அவர் ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபா நான் அடுத்த வாரத்தில் தரேன், கல்யாணத்தை உடனே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஷாக் என்னென்னா, அந்த பெண்ணுக்கு நீங்கள் நகை போட வேண்டியதில்லை, நானே 10 பவுன் நகை போடுறேன். 10 பவுன் நகையை போட்டு கட்டிட்டு எங்கே போயிட்டார், சிங்கப்பூர் கூப்பிட்டு போயிட்டார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியும் சில இதுகள் இருக்குது. இது இப்போ இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்தபடியாக பெண்கள் எல்லோரும் முக்கியமாக கவனிங்க, எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 வயதில் இருந்து
60 வயதுக்கு மேலே 65 வயது பெண்மணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா என்கிட்ட கால் பண்ணுறாங்க, எனக்கு 71 வயது ஆகிறது, என்னை நேரில் பார்த்தா 50 வயதுக்கு தான் மதிப்பீங்க, அந்த அளவுக்கு நான் சுறுசுறுப்பாக நான் வேலை பார்க்குறேன், நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், நான் உங்கள் யூடியூப்பை பார்த்தேன், ஒரு 10 நாள் கழித்து நான் நேரில் வர்றேன், உங்களுடைய ஆஃபீஸ்லேயே நான் வந்து ஒரு மாதம் இருக்கிறேன், என்னை புரிந்துக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு மாதம் தங்கியிருக்கும் பொழுது ஏன்னா இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா 75 வயசு வரைக்கும் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அதாவது இந்த வயதுக்கு மேல் அவங்களுக்கு ஒரு துணை தானே தேவை, நான் நல்லா சமைப்பேன், நல்லா அதாவது ஒரு திடகாத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் குரலை பார்த்தா 50 வயசில் 40 வயசு ஒரு அம்மா மாதிரி தான் பேசினாங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்தபடியாக குழந்தைகள் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, குழந்தையோட கணவன்மார்கள் இறந்து போயிடுறாங்க. ஒன்று ஏன் இறந்து போகிறாங்க, குடிப்பழக்கம் மற்றபடி பல விவரங்கள் இருக்குது, அதில் இறந்து போயிடுறாங்க. அப்போ உங்களுக்கு குழந்தையோடு இருக்குன்னு வருத்தப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆண்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் பேசி என்கிட்ட வாருங்கள், அதற்கு நான் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் 1, அதாவது நான் சொன்னது வந்து கணவன்மார்கள் இறந்தால். அடுத்தபடியாக கணவன்மார்கள் வேறு ஒரு நபரை தேடி சென்று விடுகிறார்கள். அப்போ வேறு ஒரு நபரை சென்று விட்டாருன்னா அவங்களுக்கும் ஒரு துணை தேவை தானே. அப்போ நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எழுதி வாங்கிக்கிறோம், எழுதி வாங்கினா செல்லாது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா, ஒரு வக்கீலை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பி, அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டு நீங்கள் இருந்தாலும் இப்போ தான் அவர் கோர்ட்டுக்கு வரமாட்டார், அதிகபட்சம் 3 மாதத்தில் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் கிடச்சிடும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சேஃப்டி. அப்போ கணவன்மார்கள் வேறு பெண்ணை தேடி போயிட்டாங்க, பிள்ளைகளை விட்டு நான் வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணித்தாரேன். இன்னைக்கு எவ்வளவோ ஆண்கள் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், கை நிறையா பணம் வச்சிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். சரிதானா? அடுத்தபடியாக நிறையா பெண்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஆனால் அது எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். பொய்ன்னு சில பொண்ணுங்க நிறையா சொல்கிறாங்க. எந்த மாதிரி பொய் சொல்கிறாங்கன்னா, எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பொய் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் உங்களுக்கு வீடு இல்லை, சொந்த நிலம் இல்லை, ஒன்றுமே இல்லை, உங்களை நம்பி 1 லட்ச ரூபா கூட இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் நினச்சா கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா? சும்மா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆள் நல்லா இருந்தால் உங்களுடைய இச்சைக்காக தவறான எண்ணத்தில் வேணால் 1 லட்சம் 50,000 கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் 5 லட்சம் கடன் 10 லட்சம் கடன் சொல்கிறீங்க. எதுக்கு அது அந்த மாதிரி போய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். உண்மையிலே ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு நல்ல கணவனாக மட்டும் அமையணும்னு நினைங்க. 2 பேருமே நல்ல சந்தோஷமாக பேசி சிரித்து நல்ல வாழ்க்கை வாழுங்க. அதுவே பெரிய ஒரு வசதி தான், பெரிய பணம், பெரிய சொத்து, பெரிய ஆரோக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நீங்கள் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க, 7-8 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லக்கூடியது புறமே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இதில் எத்தனை ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும். நான் அப்படி பிடிக்காத விஷயத்தை பேசியிருந்தால் எனக்கு நீங்கள் இப்படி பேசுகிறது வேண்டாம்னு கூட சொல்லுங்கள். அடுத்து, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல துணை வேணுமா, உடனே பண்ணித்தரேன். நீங்கள் உடனே எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுங்கள். எடுக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டை அனுப்பிடுங்க. எனக்கு ஒரு வரன் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களை நான் கூப்பிட்ருவேன். அடுத்து, மாப்பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. உங்களுடைய இடத்துக்கு நான் ஒவ்வொரு மாப்பிள்ளையாக அனுப்பி வைக்கிறேன். அல்லது என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க, 2 வீடு இங்கே இருக்குது. என்னுடைய அலுவலகத்திலே 2 வீடு, பெரிய வீடு இருக்குது. இங்கே உங்களுக்கு தங்குற வசதி இருக்குது. நான் மாப்பிள்ளைகளை எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். 2 பேரும் இங்கே பேசுங்க. சரியாக இருந்தால் புரிந்து கொண்டீர்களானால், புரிந்த பிறகு
நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெண்ணுடைய வீட்டை போய் பாருங்கள், வீடு வாசலை பாருங்கள், மாப்பிள்ளையுடைய வீடு வாசலை பாருங்கள், அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. அதற்கு பிறகு நீங்கள் 2 பேருமே முறைப்படி திருமணத்தை முடித்து கொண்டு மறும் வாழ்வை நல்ல முறையில் நீங்கள் தொடங்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பெண்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் பெண்கள் இல்லைன்னு சொல்லலாம்? பெண்கள் யாரும் சரின்னு சொல்கிறது கிடையாது உடனே. ஏன்னா அவங்களுக்கு பயம், நிறைய பயம். அதனால தான் சொல்கிறேன் மக்களே, மறுமணங்களில் நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் குழந்தையோடு இருக்கிறீங்க. நீங்கள் குழந்தையோட தனியாக இருந்தால் அதற்கு பேர் வேறு, சரிண்ணா? நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்கணும். நமக்குன்னு ஒரு துணை வேணும். எல்லா ஆண்களும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வாரம் பேசுங்க. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, முடிவெடுங்க. ஒரு வாரம் பேசுங்க. பிடித்திருந்தால் கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. பேசும்போதே தெரியும், சரிண்ணா? ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போதே நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு வாரம் பேசுங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் நம்பர் தரேன்னு பேசுங்க. நீங்கள் எப்படி வாழ நினைக்கிறீங்க, அவர் எப்படி வாழ நினைக்கிறாங்க, 2 ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போனால் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மறுவாழ்வை தொடங்கலாம், கண்டினியூ பண்ணலாம். இது மறுமணத்திற்கான ஒரு வாழ்வு, சரிண்ணா? அடுத்தபடியாக நிறைய பேர் கணவன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கணவன் இல்லைன்னா இறந்து போயிட்டாருன்னா இறந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்க முடியலையா, நான் வாங்கி தரேன். எந்த ஊரில் இருந்தாலும் வாங்கி தரேன். கணவருக்கு டைவர்ஸ் இல்லையா, எந்த ஊரில் இருந்தாலும் நான் டைவர்ஸ் வாங்கி தரேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்தியா முழுவதும் நான் இருந்த இடத்துல இருந்து என்னால் வாங்கி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் எனக்கு ஆள் இருக்கிறாங்க. சரி, இதுக்காக நீங்கள் ஒரு பையா செலவு பண்ண வேண்டாம், சரிண்ணா? இதுக்கெல்லாம் என்ன செலவாகுங்க? ஒரு செலவு கிடையாது, ரொம்ப கம்மியானது தான். அதுவும் நான் உங்களுக்கு செய்து தரேன். இதெல்லாம் எதுக்காக நான் செய்யணும்? எனக்கு நல்ல பேர் வேணும், அவ்வளோதான், சரிங்களா? அதனால் இப்போது நான் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம், பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம், பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நான் மறுவாழ்வு ஏற்பாடு பண்ணி தருகிறேன். நிறைய மணமகன்கள் இருக்கிறார்கள். அதிலும் நிறைய பேர் பென்ஷன் வாங்கக்கூடிய ஆட்கள், நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், நிறைய வசதி உள்ள ஆட்கள், சொத்து சுகம் நிறைய இருக்கிறாங்க. 30 வயதிலிருந்து 75 வயது 80 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு ஒரு துணை இல்லை. பிள்ளைகள் அவங்க தனி குடித்தனம், மனைவி குழந்தைன்னு தனியாக போயிடுறாங்க, சரிதானா? அப்போ அவங்களுக்கு மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்போ அவர்களுக்கு என்னென்னா ஒரு துணை தேவைப்படுகிறது. அவங்களுக்கு சொந்த வீடு உள்ளவங்க இருக்கிறாங்க, காடு கரை உள்ளவங்க இருக்கிறாங்க, ஏகப்பட்ட வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மறுமணத்திலேயாவது இன்னொரு வாழ்க்கையாவது நல்லபடியாக வேணும், நல்லபடியாக அமையணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது 3வது நான் ஒரு நபராக இருந்து 2 பேர் மனநிலையும் புரிந்து கொண்டு நான் சேர்த்து வைக்கிறேன், சரிண்ணா? ஒரு பெண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 வயசு 58 வயசு என்ன 65 வயசு வரைக்கும் என்கிட்ட பெண்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த 65 வயசில் இருக்கிறவங்கலாம் சில பேர் கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்கிறீங்க. அவங்களும் என்னென்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு 60 வயசு ஆகுது, அவங்க ஒரு 50 வயசு 55 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, 70 வயசு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க ஒரு திராகாத்திரமாக இருக்கணும். அவங்களுக்கு நான் பணிவிடை செய்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துணையுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொல்ல விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் அனுப்புங்க. அதில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் கூப்பிடுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த கணவனை கடைசி வரைக்கும் வச்சு நல்ல முறையில் மறுவாழ்வு வாழுங்கள். தயவு செய்து அவங்கள்ட்ட இருந்து பணத்தை மட்டும், நம்ம சொத்துக்கு மட்டும் எதிர்பார்க்காம, அதை விட பெரிய விஷயம் அவங்களுடைய அன்பு. இந்த அன்பு எத்தனை கோடி கொடுத்தாலும் யார்ட்டையும் வாங்க முடியாது. பணம், நகை, பொருள் எதுவுமே வேண்டாம். அன்பு ஒன்று, விலை மதிக்க முடியாத அந்த அன்பை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களிடம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் என்று சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய செல் நம்பர் 80 12 80 12 13. என்னுடைய பேர் கணேசன், ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள். இதுவரையில் நான் பேசியதில் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்வதை விட வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்கள், திருத்திக் கொள்கிறேன். வாழ்க
வளமுடன். நன்றி.